Hi all, welcome back to my YouTube channel Grammar Made Easy. The more you practice, the better you become. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு சிறப்பாக மாறுவீர்கள். With that note, let's get into today's video. நேற்று வீடியோவில் முடிக்கும் போது கேட்டிருந்தேன், நீங்கள் ஒரு உங்களுடைய ஸ்கூலில் கடந்து போகும்போது சில ஞாபகங்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த மாதிரி நடக்கும். ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க, என்ன வேர்ட் யூஸ் பண்ணி சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஐ ஃபெல்ட் நாஸ்டால்ஜிக் வென் ஐ வாக்ட் பாஸ்ட் மை ஸ்கூல். நாஸ்டால்ஜிக்னா நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்டல் லாங்கிங் இருக்கும். அதாவது அந்த அந்த பழைய நாட்கள்லாம் திரும்பி கிடைக்காதா, அதில் ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும், பட் அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஸோ தட்ஸ் வாட் வி கால் இட் ஆஸ் நாஸ்டால்ஜிக். ஓகே, இதுக்கு நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருந்தோம், எல்லாத்துக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ சம் மோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். தட்ஸ் கோயிங் டு பி ரெமினிசன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். ரெமினிசன்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். வேர்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் மேலே ஃப்ளாஷ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஓகே, இதுக்கு 2 வேர்டு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஐ வாஸ் கேரிட் டவுன் தி மெமரி லேன், டவுன் தி மெமரி லேன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்த வீடியோவுக்கு உங்களுக்கான டாஸ்க். இது ஒரு பச்சை பொய் பேசுற, ஓபனா பேசுற, அப்பட்டமான பொய். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர்ஸை ட்ராப் பண்ணுங்கள். டில் தென், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். தேங்க்யூ.